ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிஎன்பிஎஸ் குக்கீஸ். நான்கள் பல பேசுகிறேன். இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா 12th எக்கனாமிக்ஸ் லெசன் நம்பர் 7 பன்னாட்டு பொருளியல். இந்த லெசன் தான் வந்து பார்க்க போகிறோம். இந்த லெசன் வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் லெசன் வந்து கிடையாது. ஆனால் இந்த லெசன் வந்து சிலபஸில் வந்து இருக்குது. எக்கனாமிக்ஸ் சிலபஸில் வந்து இந்த லெசன் இருக்குது. அதனால் வந்து இந்த லெசனோட ஓவர் வியூ வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. உங்களோட ப்ரிப்பரேஷனுக்கு வந்து கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மேபி இந்த லெசன்லேருந்து ஒரு கொஸ்டின் கேட்டால் உங்களால் ஆன்சர் வந்து பண்ண முடியும். ரொம்ப டீப்பாக படிக்க வேண்டாம், என்ன அப்படின்ட்டு மேலோட்டமாக தெரிஞ்சு வச்சுக்கிட்டா போதுமானது. ஓகே, நம்ம இந்த லெசன் பற்றி பார்ப்போம். பன்னாட்டு பொருளியல். பன்னாட்டு பொருளியல் அப்படின்னா வந்து ஃபஸ்ட்டு என்னென்னு ஒரு டெஃபினேஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. அது வந்து என்னென்னா, பன்னாட்டு பொருளியல் அப்படிங்கிறது பல நாடுகளுக்கிடையே பொருட்கள் மற்றும் பணிகளை பரிமாற்றம் செய்து கொள்வது தான் வந்து பன்னாட்டு பொருளியல் அப்படின்ட்டு அழைக்கப்படுகிறது. அதாவது கூட்ஸ் அண்ட் சர்வீஸை வந்து நிறைய நாடுகளுக்கிடையே எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிட்டு தான் வந்து பன்னாட்டு பொருளியல் அப்படின்ட்டு அழைக்கப்படுகிறது. வாணிகம் அப்படிங்கிறது வந்து என்னென்னா, பொருட்கள் மற்றும் பணிகளை மக்கள் தங்களுக்குள் பரிமாறிக்கொள்வது. ஓகே, கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் வந்து மக்கள் தங்களுக்குள்ளே பரிமாறிக்கொள்வது வாணிகம் அப்படின்ட்டு அழைக்கப்படுகிறது. வாணிகம் வந்து ரெண்டு வகைப்படும்: உள்நாட்டு வாணிகம், பன்னாட்டு வாணிகம். உள்நாட்டு வாணிகம் அப்படிங்கிறது இந்தியா எல்லைக்குட்பட்ட இடத்துல மட்டுமே வாணிகம் செய்வது வந்து உள்நாட்டு வாணிகம். ஓகேவா, எந்த கண்ட்ரியாக இருக்கட்டும், நம்ம உதாரணத்திற்கு இந்தியான்னு எடுத்துக்கிறோம். ஸோ இந்தியாவோட எல்லைக்குட்பட்ட பகுதியில் மட்டும் வாணிகம் செய்வது உள்நாட்டு வணிகம். பன்னாட்டு வாணிகங்கிறது இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட நாடுகளுக்கு இடையே வந்து வாணிகம் செய்வது பன்னாட்டு வாணிகம் அப்படின்ட்டு அழைக்கப்படுகிறது. உள்நாட்டு வாணிகத்திற்கும் பன்னாட்டு வாணிகத்திற்கும் இடையிலான டிஃப்ரென்ஸ் வந்து என்னென்ட்டு கேட்டிருப்பாங்க. உழைப்பு மூலதனம் வந்து தடையில்லாமல் வந்து நடைபெறுவது வந்து உள்நாட்டு வணிகத்தில். ஏன்னா உள்நாட்டு வணிகம் அப்படின்ட்டு எடுக்கும்போது நமக்கான லேபர்ஸ் வந்து அவங்ககிட்டே இருப்பாங்க, மூலதனமும் வந்து அவங்ககிட்டே இருக்கும், சோர்ஸ் ஆஃப் த மெட்டீரியல் அவங்ககிட்டே இருக்கும். ஸோ ஒர்க் வந்து எங்கேயும் வந்து தடைபெறாமல் இருக்கும். அதே பன்னாட்டு வணிகம் அப்படிங்கிறத போது நிறைய சிக்கல்கள் வந்து இருக்கும். அதனால் அது தடைகளுக்கு உட்படும். அடுத்த பொருட்கள் மற்றும் பணிகள் இடம்பெயர்தலில் தடையில்லை. இப்போ இந்தியாவுக்குள்ளேயே வந்து பொருட்களை தயாரித்து கொடுக்கறது அல்லது நம்மகிட்ட உள்ள சர்வீஸை வந்து வழங்குறதுனா அதுக்கு வந்து தடைகள் வந்து கிடையாது. அதே வந்து இங்கேருந்து ஃபாரினுக்கு வேறு நாட்டுக்கு வந்து அனுப்பும்போது அதுக்கு சுங்க வரி கட்டணும், அடுத்த பங்களவு ஓகே, பங்களவு போன்ற தடைகள் வந்து இருக்கிறது. ஓகேவா, ஸோ டாக்ஸஸ் கட்டக்கூடியது வந்து ஒரு பெரிய தடைகளாக வந்து இருக்கிறது அப்படின்ட்டு சொல்லப்படுது. மேலும் விற்றல் மற்றும் வாங்கலில் வந்து ஒரே பணம் மற்றும் உள்நாட்டில் வந்து பயன்படுத்தப்படுகிறது. ஒரே நாட்டு பணம் மட்டும் உள்நாட்டில் பயன்படுத்துகிறது. பன்னாட்டில் வந்து பல நாடுகளோட பணம் வந்து பயன்படுத்தப்படுகிறது. புவியமைப்பு மற்றும் காலநிலை வந்து ஒரே மாதிரியாக இருக்கும், இங்கே வந்து வேறுபடும். ஓகே, இது எல்லாமே வந்து ஜஸ்ட்டு வந்து பார்த்துக்கோங்க, போதுமானது. பன்னாட்டு வணிக கோட்பாடுகள். ஃபஸ்ட்டு தொன்மை கோட்பாடுகள் அல்லது தொன்மை வாணிப கோட்பாடுகள் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. செகண்ட் வந்து தற்கால கோட்பாடுகள் அல்லது புதிய பன்னாட்டு வாணிப கோட்பாடுகள் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஸோ ரெண்டு இது இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு வந்து நம்ம பார்க்கக்கூடியது வந்து தொன்மை கோட்பாடுகள். ஓகேவா, ஃபஸ்ட்டு வந்து இந்த தொன்மை கோட்பாடுகள் வந்து பார்ப்போம். தொன்மை கோட்பாடுகளில் வந்து ரெண்டு இது இருக்குது. ஒன்று ஆடம் ஸ்மித்தின் முழு செலவு கோட்பாடு, ரெண்டாவது வந்து ரிகார்டோவின் ஒப்புமை செலவு கோட்பாடு. ஓகேவா, இந்த ரெண்டுமே வந்து ரொம்ப முக்கியமானது. ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஆடம் ஸ்மித்தின் முழு செலவு கோட்பாடு வந்து பார்ப்போம். ஓகே, இதற்கு வந்து நிறைய டெஃபினேஷன் கொடுத்துருப்பாங்க, அதெல்லாம் தேவை கிடையாது. இந்த எடுத்துக்காட்டை மட்டும் பார்த்து புரிஞ்சுக்கோங்க, போதுமானது. ஓகே, இந்தியா மற்றும் சீனா அப்படின்ட்டு ரெண்டு நாடு இருக்குது. அதில் 100 பேரை கொண்டு கோதுமையை வந்து உற்பத்தி பண்ணுறாங்க. ஓகே, 100 பேரை கொண்டு கோதுமையை உற்பத்தி பண்ணும்போது இந்தியா வந்து ஒரு 20 டன் கோதுமையை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. அதே அளவு 100 பேரை கொண்டு சீனா வந்து கோதுமையை உற்பத்தி பண்ணும்போது 8 டன்னு தான் வந்து சீனானால் வந்து உற்பத்தி பண்ண முடியாது. ஓகேவா, 100 பேரை கொண்டு கோதுமையை வந்து ப்ரொடியூஸ் பண்ணும்போது 20 டன் அளவுக்கு இந்தியானால் உற்பத்தி பண்ண முடிகிறது, 8 டன் அளவுக்கு தான் வந்து சீனானால் வந்து உற்பத்தி பண்ண முடிகிறது. அடுத்து துணி அப்படிங்கிறது போது ஒரு 10 பேரை கொண்டு இந்தியானால் ஒரு 6 மீட்டர் அளவுக்கு துணியை வந்து உற்பத்தி வந்து பண்ண முடிகிறது. அதே சீனான்னு பார்த்திங்கன்னா 14 மீட்டர் அளவுக்கு உற்பத்தி வந்து பண்ண முடியுது. ஓகே, இதில் வந்து உங்களுக்கு என்ன தெரிகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியா வந்து கோதுமையை வந்து அதிகமாக வந்து இந்தியாவினால் உற்பத்தி பண்ண முடியுது. ஸோ இந்தியாவினால் கோதுமையை நிறைய ப்ரொடியூஸ் பண்ண முடியும், கொஞ்சம் ஆட்கள் இருந்தாலும் நிறைய அளவு கோதுமையை வந்து உற்பத்தி பண்ண முடியும் அப்படின்ட்டு சீனாவினால் வந்து குறைந்த அளவு ஆட்களை கொண்டு அதிக அளவு துணியை வந்து மீட்டர் கணக்கில் வந்து உற்பத்தி பண்ண முடியுதுன்னு தெரியுது. அப்போது இந்த ரெண்டு நாடும் அவங்களோட பொருட்களை வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிட்டா, இரண்டு நாடுகளும் அந்த பொருட்களை வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிட்டா. இந்தியாவிலேருந்து கோதுமையை வந்து சீனாவுக்கு எக்ஸ்சேஞ்ச் பண்ணிவிட்டு சீனாவிலேருந்து துணியை வந்து இந்தியாவுக்கு வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிட்டோம்னா, ஓகே, இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ணிக்கிட்டோம்னா
2 நாடுகளுக்கும் பன்னாட்டு வாணிபத்தில் நல்ல லாபம் நல்ல பலன் வந்து கிடைக்கும் அப்படின்ட்டு கூறப்படுகிறது. ஓகேவா? ஸோ இதுதான் கான்செப்ட். இதே மாதிரி கான்செப்ட் தான் வந்து ரிகார்டோவின் ஒப்புமை செலவு கோட்பாடு. ரிகார்டோவின் ஒப்புமை செலவு கோட்பாடு அப்படின்னு பார்க்கும்போது இதே தான். அமெரிக்கா மற்றும் இந்தியா அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. 1 மீட்டர் துணியை வந்து தயாரிக்க அமெரிக்காவுக்கு வந்து 100 யூனிட் பவர் வந்து தேவைப்படுகிறது. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் 90 யூனிட் பவர் தேவைப்படுது. ஓகே, 1 மீட்டர் துணி தயாரிக்க அமெரிக்காவுக்கு 100 யூனிட் பவர் தேவைப்படுகிறது. இந்தியாவுக்கு வந்து 90 யூனிட் வந்து பவர் தேவைப்படுகிறது. அதே வந்து 1 டன், ஓகேவா, 1 டன் கோதுமையை உற்பத்தி பண்ண, இது எல்லாமே வந்து உதாரணம் தான். நீங்கள் வந்து இது எந்த வேல்யூ வேணாலும் போட்டுக்கலாம். 1 டன் கோதுமையை வந்து உற்பத்தி பண்ண அமெரிக்காவுக்கு 120 யூனிட் பவர் தேவைப்படுகிறது. இந்தியாவுக்கு 80 யூனிட் பவர் தேவைப்படுகிறது. ஓகே, இங்கேயும் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் வந்து ரெண்டுலேயுமே வந்து இருக்குது. ஓகே, ரெண்டுலேயும் வந்து அமெரிக்காவோட இந்தியா தான் வந்து கொஞ்சம் நல்ல மூவில் வந்து இருக்குது. ஓகேவா? இந்த ரெண்டுக்கும் வந்து 10 யூனிட் பவர் வித்தியாசம் இருக்குது. இதுக்கு வந்து 40 யூனிட் பவர் வந்து வித்தியாசம் இருக்குது. ஸோ அமெரிக்கா வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாட்டிருந்து கோதுமை வாங்கும்போது அவங்களுக்கு ஒரு 40 யூனிட் பவர் வந்து மிச்சமாகிறது. ஓகே, அமெரிக்காட்டிருந்து துணியை வந்து இந்தியா வேணும்னா வாங்கிக்கலாம், இல்லைனா ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. ஸோ இதை தான் வந்து சொல்லியிருக்காங்க. இதை தான் வந்து உள்நாட்டு பரிமாற்ற விகிதம் அப்படின்னு சொல்லி, ஒரு மூட்டை கோதுமைக்கு வந்து 1.2 மீட்டர் துணி அளவு அமெரிக்காவில் வந்து தேவைப்படுகிறது. அதே 1 மீட்டர் கோதுமைக்கு வந்து 0.88 மீட்டர் துணி அளவுக்கு தேவைப்படுது. ஓகே, இதெல்லாம் வந்து அலகுகள். 1 மீட்டர்னால் 1.2 மீட்டர் அளவுக்கு துணி, இதெல்லாம் வந்து அலகுகள். ஸோ இதை வந்து பார்த்துக்கணும். ஸோ ரிகார்டோனாலும் சரி, ஆடம் ஸ்மித்னாலும் சரி, கான்செப்ட் வந்து ஒன்று தான். ஸோ எந்த நாடு அதிகமாக வந்து ஜென்ரேட் பண்ணுறீங்களோ அதை மற்ற நாட்டுக்கு கொடுத்துக்கோங்க. எந்த நாடு அதிகமாக ஜென்ரேட் பண்ணுறாங்கன்னா கம்மியான பவரில் ஓகேவா, லோ மேன் பவரில் ஹை அவுட்புட். ஓகே, லோ மேன் பவரில் வந்து ஹை அவுட்புட் வந்து எந்த நாடு கொடுக்குறாங்களோ அந்த நாடுக்குள் வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஓகேவா? நீங்கள் கோதுமை நிறைய தயாரிப்பீங்கன்னா நீங்கள் கோதுமை தயாரித்து வேறு நாட்டுக்கு கொடுங்க. வேறு நாட்டில் வந்து சீப்பாக வந்து துணி தயாரிப்பாங்களா, அப்போ நீங்கள் துணியை வாங்கிக்கோங்க அப்படிங்கிறது சொல்லக்கூடியதான் வந்து 2 பேரும் வந்து சொல்கிறாங்க. புதிய பன்னாட்டு வாணிப கோட்பாடு அப்படிங்கிறத கொண்டு வந்தவர் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா ஹெச்ஓ கோட்பாடு அப்படின்ட்டு இதை வந்து சொல்லுவாங்க. கொண்டு வந்தது வந்து யாருன்னா ஸ்வீடன் பொருளியல் அறிஞர் இலி ஹெச்சர் அப்படிங்கிறவர் 1919 வந்து ஒரு பன்னாட்டு வாணிப கோட்பாடை வந்து விளக்குகிறார். இந்த கோட்பாடு தான் வந்து புதிய பன்னாட்டு வாணிப கோட்பாடு அப்படின்ட்டு அழைக்கப்படுகிறது, அல்லது ஹெச்ஓ கோட்பாடு அப்படின்ட்டு அழைக்கப்படுகிறது. ஹெச்ஓ வந்து என்ன சொல்கிறாருன்னா, உற்பத்தி அளவு வந்து வேறுபாடு இருக்கும். ஓகேவா? பன்னாட்டு வாணிப கோட்பாடுகள் வந்து ஒவ்வொரு நாட்டுக்கும் வந்து உற்பத்தி வள வேறுபாடுங்கிறது உற்பத்தி, ஓகேவா, ப்ரொடக்ஷன் வந்து எப்படி இருக்கோ அதற்கான வளம் இருக்குல்ல, சோர்ஸ். ஓகேவா? ஒவ்வொரு நாட்டுக்கும் அந்த சோர்ஸ் வந்து வந்து வேறுபடும். அந்த சோர்ஸ் வேறுபடும் போது ப்ரொடக்ஷனும் வந்து வேறுபடும் அப்படின்ட்டு சொல்கிறார். இவர் வந்து ஒரு எடுத்துக்காட்டு மூலயமா வந்து ஒரு ஐடியா வந்து கொடுத்துருப்பார். எல்லாமே ஐடியா தான். ஹெச்ஓ கோட்பாடு என்ன சொல்கிறேன்னா, மூலதனம் மிகுந்த நாடு, உழைப்பு மிகுந்த நாடுன்ட்டு 2 இது இருக்குது. ஓகே, 2 இதாக பிரிச்சுட்டாங்க. இப்போ மூலதனம் மிகுந்த நாடுங்கிறது சோர்ஸ். ஓகேவா? சோர்ஸ் மிகுந்த நாடுகள். ஸோ சோர்ஸ் மிகுந்த நாடுகள் வந்து அதிக மூலதனத்தால் உற்பத்தியாகும் பொருட்களை இந்த உழைப்பு மிகுந்த நாட்டுக்கு வந்து ஏற்றுமதி வந்து செய்யணும். ஓகேவா? 2 பாக்ஸ் போட்டாச்சா? ஸோ அதிக மூலதனத்தால் உற்பத்தியாகும் பொருட்களை உழைப்பு மிகுந்த நாட்டுகளுக்கு வந்து ஏற்றுமதி வந்து செய்யணும். அடுத்தது, உழைப்பு மிகுந்த நாடுகளில் இருந்து மூலதனம் மிகுந்த நாட்டுக்கு வந்து இவங்ககிட்ட இருக்கும்ல அதிக உழைப்பால் உற்பத்தியாகும் பொருட்களை ஏற்றுமதி செய்யணும். ஸோ வந்து இன்னொரு தடவை சொல்கிறேன், ரொம்ப சிம்பிள் தான். மூலதனம் அதிகமாக உள்ள நாடு வந்து அந்த மூலதனத்தால் உற்பத்தியாகும் பொருட்களை உழைப்பு மிகுந்த நாட்டுக்கு வந்து ஏற்றுமதி செய்யணும். அதிக உழைப்பால் உற்பத்தியாகும் பொருட்களை இந்த மூலதனம் மிகுந்த நாட்டுக்கு வந்து ஏற்றுமதி செய்யணும். இவ்வளோதான். ஸோ இவங்ககிட்ட வந்து சோர்ஸ் இருக்குது, இவங்ககிட்ட வந்து உழைப்பு இருக்குது. ஸோ 2 பேரும் வந்து இன்டர் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இப்படி பண்ணும்போது உங்களுக்கான தேவைகள் வந்து நிறைவேறும் அப்படின்ட்டு கூறப்படுகிறது. அடுத்தது வந்து வாணிப வீதம். வாணிப வீதம் அப்படிங்கிறது ஏற்றுமதி பொருள் விலை டிவைடட் பை இறக்குமதி பொருள் விலை. இதுதான் வந்து வாணிப வீதம் அப்படின்ட்டு சொல்கிறோம். ஓகேவா? இப்போ இதில் வந்து வாணிப வீதத்தில் வந்து மூன்று தான் வந்து பிரிப்பாங்க. நிகர பண்டமாற்று வாணிப வீதம், மொத்த பண்டமாற்று வாணிப வீதம், வருவாய் வாணிப வீதம் அப்படின்ட்டு 3 வந்து பிரிக்கிறாங்க. இதில் நிகர பண்டமாற்று வாணிப வீதம் அப்படிங்கிறது வந்து என்னென்னா,
வாணிப விதத்துக்கான ஒரு டெஃபினிஷன் பார்த்தோமா, ஏற்றுமதி பொருள் விலை டிவைடட் பை இறக்குமதி பொருள் விலை. அதே தான் வந்து நிகர பண்டமாற்று வாணிப விதத்துக்கும். இதற்கு வந்து ஒரு ஃபார்முலா இருக்கும். இந்த ஃபார்முலா படித்து பார்த்துக்கோங்க. கேள்வி கேட்டால் இந்த ஃபார்முலா வந்து கேட்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. டிஎன் இஸ் ஈக்குவல் டு பிஎக்ஸ் டிவைடட் பை பிஎம் இன்ட்டு 100. ஓகே, அதில் பிஎக்ஸ் அப்படிங்கிறது ஏற்றுமதி பொருளோட விலை, பிஎம்ங்கிறது இறக்குமதி பொருளோட விலை. ஸோ இந்த இதை வந்து ஃபார்முலா வந்து பார்த்துக்கோங்க, போதுமானது. அடுத்தது மொத்த பண்டமாற்று வாணிப விதம். மொத்த பண்டமாற்று வாணிப விதம் அப்படிங்கிறது மொத்த ஏற்றுமதி பொருளின் குறியீட்டு எண்ணிற்கும் மொத்த இறக்குமதி பொருளின் குறியீட்டு எண்ணிற்கும் இடையிலான விகிதத்தை 100ஆல் பெருக்க கிடைக்கும் தொகையை வந்து மொத்த பண்டமாற்று வாணிப வீதம் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. இதுக்கு வந்து டிஜிங்கிறது மொத்த பண்டமாற்று வாணிப வீதம், கியூஎம் அப்படிங்கிறது இறக்குமதி அளவு டிவைடட் பை கியூஎக்ஸுங்கிறது ஏற்றுமதியோட அளவு இன்ட்டு 100. ஓகேவா, இவ்வளோதான். ஸோ இதில் வந்து டிஎன் அப்படிங்கிறது நிகர பண்டமாற்று வாணிப விதத்தை வந்து டிஎன் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அடுத்தது வருவாய் வாணிப விதம். வருவாய் வாணிப விதம் அப்படிங்கிறது ஏற்றுமதி விலை குறியீட்டு எண்ணிற்கும் ஏற்றுமதி விலை குறியீட்டு எண்ணை இறக்குமதி விலை குறியீட்டு எண்ணால் வகுத்து வரும் ஈவுத்தொகையை ஏற்றுமதி அளவு குறியீட்டு எண்ணால் பெருக்க கிடைக்கும் தொகையை வருவாய் வாணிப விதம் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஸோ இது எல்லாமே டெஃபினிஷன் தான். ஸோ இது வந்து நீங்கள் ரொம்ப டெப்த்தாலாம் படிக்க வேண்டாம். டெஃபினிஷன் என்னென்னு பார்த்து வச்சுக்கோங்க, இந்த ஃபார்முலாவை பார்த்து வச்சுக்கோங்க. சம்டைம்ஸ் வந்து கேட்பதற்கான வாய்ப்புகள் உள்ளது. நிகர பண்டமாற்று வாணிப விதத்தை. ஓகே, இது ஒரு டெஃபினிஷன். இந்த டெஃபினிஷனும் ஃபஸ்ட் இப்போ ஒன்று பார்த்தோமா, அதாவது ஏற்றுமதி விலை குறியீட்டெண்ணை இறக்குமதி விலை குறியீட்டெண்ணால் வகுத்து வரும் ஈவுத்தொகையை ஏற்றுமதி அளவு குறியீட்டெண்ணால் பெருக்க கிடைக்கும் தொகையை வருவாய் வாணிப விதம். இது ஒரு டெஃபினிஷன், இதுவும் கரெக்டு தான். ரெண்டாவது ஒரு டெஃபினிஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. நிகர பண்டமாற்று வாணிப விதத்தை ஏற்றுமதி அளவு குறியீட்டெண்ணால் பெருக்கியும் வருவாய் வாணிப விதத்தை கணக்கிடலாம். ஸோ ரெண்டு டெஃபினிஷன் இருக்குது, ரெண்டில் எதுனாலும் கரெக்டு. ஃபார்முலா வந்து டிஒய் ஈக்குவல் டு பிஎக்ஸ் டிவைடட் பை பிஎம் இன்ட்டு கியூஎக்ஸ். இதில் வந்து டிஒய்ங்கிறது வருவாய் வாணிப விதம், பிஎக்ஸுங்கிறது ஏற்றுமதி விலை குறியீட்டு எண், பிஎம்ங்கிறது இறக்குமதி விலை குறியீட்டு எண், கியூஎக்ஸ் அப்படிங்கிறது ஏற்றுமதி விலை குறியீட்டு எண். ஓகேவா, ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஏற்றுமதி விலை குறியீட்டு எண் வேறு, ஏற்றுமதி அளவு குறியீட்டு எண் அப்படிங்கிறது வேறு. ரெண்டும் வந்து கொஞ்சம் டிஃப்ரென்ஷியேட் ஆகும். ஸோ அதை வந்து நல்லா வந்து பார்த்துக்கோங்க. அடுத்த வாணிப கொடுப்பல் நிலை. ஓகே, வாணிப கொடுப்பல் நிலை அப்படிங்கிறது பிஓடி, பேலன்ஸ் ஆஃப் ட்ரேட் அப்படிங்கிறாங்க ஒன்று. இன்னொரு இது வந்து அயல்நாட்டு செலுத்து நிலை, பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட். ஸோ ரெண்டு இது வந்து பார்க்கும், பேலன்ஸ் ஆஃப் ட்ரேடு, பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் அப்படின்னு ரெண்டு இது பார்க்கும். பேலன்ஸ் ஆஃப் ட்ரேட் அப்படிங்கிறது வந்து என்னென்னா, ஒரு நாட்டின் ஒரு குறிப்பிட்ட ஆண்டில் பண்டங்களின் ஏற்றுமதி மற்றும் இறக்குமதி மதிப்பையே வாணிப கொடுப்பல் நிலை என்கிறோம். ஓகே, வாணிப கொடுப்பல் நிலை, அதாவது பேலன்ஸ் ஆஃப் ட்ரேட் அப்படிங்கிறது ஒரு நாட்டின் ஒரு குறிப்பிட்ட ஆண்டில் பண்டங்களின் ஏற்றுமதி மற்றும் இறக்குமதி மதிப்பையே வாணிப கொடுப்பல் நிலை அப்படிங்கிறோம். இது வந்து புலப்படும் வாணிகம் அப்படின்ட்டு அழைக்கப்படுகிறது. புலப்படும் வாணிகம் அப்படின்னா வந்து என்னது, நமக்கு கண்ணில் தெரியக்கூடியது. இப்போ வந்து போட்டிருக்கு பண்டங்கள் அப்படிங்கிறது, ப்ராடக்ட்ஸ் அல்லது கூட்ஸ், இதெல்லாம் வந்து நமக்கு கண்ணுக்கு தெரியக்கூடிய விஷயங்கள். ஸோ கண்ணுக்கு தெரியக்கூடிய விஷயங்கள் வந்து வாணிப கொடுப்பல் நிலை அப்படிங்கிறவங்க இல்லை வந்து புலப்படும் வாணிபம் அப்படின்ட்டு கூறலாம். ஓகே, இது ஒரு டெஃபினிஷன். அடுத்த டெஃபினிஷன் வந்து அயல்நாட்டு செலுத்து நிலை, பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட். பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் அப்படிங்கிறது வந்து என்னென்னா, ஒரு நாட்டின் ஒரு குறிப்பிட்ட ஆண்டில் பண்டங்கள், பணிகள், மூலதனம், பணம். ஓகேவா, இந்த மூன்றும் வந்து அந்த இதில் வந்து கிடையாது, பேலன்ஸ் ஆஃப் ட்ரேடில் வந்து கிடையாது. ஸோ பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட்டில் வந்து பணிகள், மூலதனம், பணம், இந்த மூன்றையும் வந்து சேர்த்துக்கிட்டு அது வந்து என்னதுன்னா பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் அப்படின்ட்டு அழைக்கப்படுது. பணமாற்று வீதம் அப்படிங்கிறது பணத்தை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறது, அந்நிய செலவாணி, ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச். அந்நிய செலவாணி என்பது ஒரு நாட்டின் பணத்தை மற்ற நாட்டு பணமாக மாற்றும் முறையே ஆகும். செலவாணி மாற்றும் விகிதம்னாலும் அதே தான். ஒரு இப்போ வந்து இது எக்ஸாம்பிள் மட்டும் பார்த்துக்கோங்க. $1 அமெரிக்கா டாலர் வந்து வாங்குவதற்கு இந்தியாவோட மதிப்பு வந்து இப்படி வேரியபிள் ஆகிட்டே இருக்கும். ஓகேவா, இப்போ ரீசெண்டாக இந்த கொரோனாலாம் வரும்போது 72, 73, 74, 75 இந்த ரேஷியோவில் வந்து பெய்கிட்டே வந்து இருக்கிறது. ஆனால் இது வந்து புக்கில் வந்து போட்டிருப்பாங்க ஒரு இடத்துல, 1947 $1 ரூபியும் $1 வந்து ஈக்குவலாக இருந்துச்சு. இப்போ கடந்த இந்த ஒரு 75 வருஷத்தில் அவங்க ஒரு $75 வந்து நம்மளோட மதிப்பை விட அதிகமாயிட்டாங்க அப்படின்ட்டு இதிலேருந்து நம்ம தெரிகிறது. ஓகேவா, $1 USA, அமெரிக்கா டாலர் வந்து 72, 73, 74, $75 இந்த ரேட்டில் ஏதாட்டும் ஒரு இது இருக்கும். ஓகேவா, இந்த ரேட்டில் வந்து கொடுத்தா தான் வந்து $1 அமெரிக்கா வந்து வாங்க முடியுது.
அடுத்து வெளிநாட்டு நேரடி மூலதனம், ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட், எஃப்டிஐ. ஓகேவா, எஃப்டிஐக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிள் வந்து நம்ம ஆப்பிளோட ஐஃபோன் வச்சுக்கிடுவோம். ஆப்பிளோட ஐஃபோனை வந்து இந்தியாவுக்கு கொண்டு வராங்க அப்படின்னா வந்து அவங்களோட விற்பனையை வந்து விரிவுபடுத்த முடியும். இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் வந்து அந்த ஆப்பிள் ஐஃபோன் தயாரிப்பதற்கான இயற்கை வளங்கள். இப்போ ஆப்பிள் ஐஃபோனை தயாரிப்பதுக்கு கண்டிப்பாக தண்ணி தேவைப்படும். ஸோ இந்தியாவில் உள்ள தண்ணியெல்லாம் வந்து லிட்டர் கணக்கில் வந்து எடுத்துக்கலாம். ஓகேவா, அதுதான் வந்து இயற்கை, நம்மளோட இயற்கையை வந்து வளப்படுத்துறது அதுதான். அதே மாதிரி அவங்களுக்கு எந்த இடம் தேவையோ அது வந்து ஒரு காடாக இருந்தாலும் அந்த காட்டை அழிச்சிட்டு பல ஏக்கர் கணக்கில் வந்து அதை கொடுத்துருவாங்க. ஸோ நம்மளோட இயற்கையை வந்து கையகப்படுத்துகிறாங்க. அடுத்த வாணிக பரவலாக்கம். ஸோ அவங்களோட வியாபாரத்தை வந்து ஓகேவா, அவங்களோட வியாபாரத்தை அடுத்து இது வந்து சேல், இது வந்து பிஸ்னஸ். ஸோ சேலை எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்க, பிஸ்னஸ் எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்க. ஸோ போட்டியிடர்களை குறைத்தல். ஸோ ஒரே நாட்டில் ஒரு கம்பெனி இருந்துச்சுன்னா அந்த நாட்டிலே வந்து அந்த கம்பெனி போட்டி இருக்கும். ஸோ இந்தியாவில் இப்போ ஆப்பிள் ஐஃபோன் கம்பெனியே கிடையாது. ஸோ இந்தியாவில் வரும்போது ஸோ மற்ற இதுக்குள்ள இருந்து போட்டியை வந்து கொஞ்சம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி விடும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஸோ இவ்வளோ தான். ஸோ இது வந்து பேசிக்ஸ் தான் வந்து நான் இதில் கொடுத்துருப்பேன். இந்த பாடத்தை பொறுத்த வரைக்கும் புத்தகத்தில் வந்து நிறைய பாயிண்ட்ஸ் வந்து இருக்கும். நோக்கம், பணிகள், சாதனைகள், அட்வான்டேஜ், டிஸ்அட்வான்டேஜஸ், வேறு நிறைய பாயிண்ட்ஸ் வந்து வளவலன்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த பாடத்தை பொறுத்தவரைக்கும் கொஸ்டின் கேட்பதே வந்து ரொம்ப கஷ்டம்தான். ஸோ நீங்கள் இந்த பாடத்தை உட்காந்து டீப்பாக படிச்சுக்கிட்டு உங்களோட டைம் வந்து வேஸ்ட் பண்ணாதீங்க. ஸோ இவ்வளோ தெரிஞ்சுக்கோங்க. புக்கை வந்து ஒன் டைம் ரீட் பண்ணிக்கிட்டிங்கன்னா போதுமானது. நெக்ஸ்ட்டு வீடியோவில் வந்து 12th எக்கனாமிக்ஸ் 8வது லெசன் பன்னாட்டு பொருளாதார அமைப்புகள் அப்படின்ற ஒரு லெசனை வந்து அடுத்த ஒரு வீடியோவில் பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் வந்து ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. வேறு ஒரு வீடியோவில் சந்திப்போம். பை.